வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஸ்ஜி விலாக். நான் உங்கள் சூர்யா. எப்பவும் போல் காலையில் ஆட்டோ எடுத்தாச்சு. மணி ஒரு 9 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஆட்டோ எடுக்கிறதுக்கு. சவாரி பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கு. நீ முகூர்த்த நாளுன்றனால ஆட்டோ ஓட்டிட்டு அப்புறமா பார்க்கலாம். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலி இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எடுத்தேன் ஆட்டோவை. காலையில் எடுத்து நானே தான் தலைக்கீழாக தான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி என்ன ஆச்சுன்னா, இங்கே முகூர்த்த நாள் நல்லா சவாரி அடிச்சிட்டு இருந்தது. நான் வந்துட்டு லாங் போனால் நல்லா சவாரி ஆகும் அப்படின்ட்டு வேளச்சேரிலேருந்து முடிச்சூர் போயிட்டேன். டிராஃபிக் வேறு, சவாரியே அந்தளவுக்கு ஆகலை. அங்கேயே ரொம்ப நேரம் உட்காந்துருந்து அங்கேருந்து ஒரு பொத்தேரி ஜோகோ ஆஃபீஸ் போனேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து பொத்தேரியிலேருந்து அதுமாதிரி சவாரியில் அங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் எம்டி சும்மா தான் வந்தேன். அங்கேருந்து 8 கிலோமீட்டர் எம்டியாக வந்து கடைசியாக கிளம்பாக்கம் கிட்ட அங்கேருந்து வேளச்சேரி ஒரு சவாரி போட்டுன்னு வந்தேன். இதில் ட்விஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கேருந்து முடிச்சூர் போகிறதுக்கு 400 ரூபா வந்துச்சு. காலையில் கோலாவில் இங்கேருந்து முடிச்சூர் போகிறதுக்கே எனக்கு 400 ரூபா வந்துச்சு. ஆனால் நான் கிளம்பாக்கத்துலேருந்து வேளச்சேரி வந்ததுக்கு வெறும் 280 ரூபா தான் வந்துச்சு. இந்த கணக்கில் வந்துட்டு இவங்க பேர் போடுறாங்க அப்படின்ட்டு தெரில. இது மீட்ரு காசும் கிடையாது. ஏன்னா டைம் ஆனால் வந்துட்டு 400 ரூபா எங்கே இருக்குது, 220 ரூபா எங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வேளச்சேரி வந்துட்டு ஒரு 2 சவாரி ஓட்டினேன். அதுக்கப்புறம் எதுவும் ஆகலை. வெயிட் பண்ணி சவாரி ஆகுதோ இல்லையோ நம்ம வந்துட்டு ஒரு 8 to 9 o'clock வரைக்கும் உட்காந்து எவ்வளோ நேரம் நம்மளால் வண்டி ஓட்ட முடியுதுன்ட்டு அதை ட்ரை பண்ணுவோம். வண்டி ஓட்டுவோம். நெவர் கிவ் அப். ஓகே கைஸ், டுடே எண்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் நல்லா சவாரி ஆச்சு. ஆனால் நான் பண்ண தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் காலையில் நல்லா பெரிய சவாரி அடிக்குது அப்படின்ட்டு ஓவராலாக ஆசைப்பட்டு லாங் சவாரி எடுத்துட்டேன். எங்கே போனாலும் சவாரி ஆகும் அப்படின்ட்டு மார்னிங்கில் ஒரு 10 to 11 வரைக்கும் தான் வந்து பீக் இருந்துச்சு. பட் ஆனால் நான் போன சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அதிகமாக இருந்தனால என்னால் வந்துட்டு அந்த சவாரியை முடிக்கிறதுக்கே 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த சவாரியை முடிச்சுட்டு அங்கேருந்து புத்தேரி போயிட்டு அங்கேருந்து 15 கிலோமீட்டர் வரைக்கும் எம்டியாக தான் வந்தேன். அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாள் கொஞ்சம் மோசமாக தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் திரும்ப வேளச்சேரி வந்து ஃபுல்லாக லோக்கல் தான் ஓட்ட ஆரம்பித்தேன். அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆச்சு. ஆனால் ஈவினிங்கில் நல்லா சவாரி கொடுத்தாங்க. எல்லா ஆப்லேருந்துமே, ஓலா, ஊபர், ரேபிடோ, அந்த 3 ஆப்லேருந்துமே நல்லா சவாரி வந்துட்டே இருந்துச்சு எனக்கு ஈவினிங்கில். ஆனால் நான் மார்னிங் பண்ண தப்ப ஈவினிங்கில் பண்ணலை. ஏன் அப்படின்னா ஈவினிங்கில் நான் வெளியே போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா ரிட்டர்ன் எப்போ வருவேன்னு உள்ளே தெரியாது. அதே மாதிரி சம்பாதிக்கவும் முடியாது. அதனால் நான் பண்ணேன், ஈவினிங்கில் லோக்கல் மட்டும் தான் எடுத்தேன். அதிகமாக வெளியே மேக்ஸிமம் 5 to 6 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டருக்குள்ளேயே தான் நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அதனால் நேற்று மாதிரி இன்றைக்கி என்னால் சம்பாதிக்க முடிஞ்சிச்சு. இதுலேருந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா, எல்லாரும் எல்லா டைம்லையும் ஏதாவது ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணுவோம். தப்பு பண்ணாதவங்க மனுஷங்களே கிடையாது. ஆனால் அந்த தப்பை நம்ம எப்படி திருத்திக்கிறோம் அப்படின்றது தான். நான் இன்னைக்கு மார்னிங்கில் சவாரி நல்லா பெரிய சவாரி அடிக்குதுன்ட்டு இங்கேருந்து லாங்கில் போயிட்டு மாட்டிக்கிட்டு சவாரியே இல்லாமல் வந்தேன். அதே தப்பை ஈவினிங்கில் பண்ணலை. ஈவினிங்லேயும் அதே மாதிரி லாங் சவாரி கொடுத்தாங்க. ஆனால் நம்ம லோக்கலே ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கலே ஓட்டினேன். செய்கிற தப்பை திருந்தவன் தான் மனுஷன். See you tomorrow guys. மறக்காமல் எஸ்ஜி விலாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லவ் யூ லாட். பை.